Hi friends, welcome to Money Savings Money channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு செயின் பர்ச்சேசிங் வீடியோ தான். இது நான் வந்து எங்கே வாங்கினேன்னா நகை செய்கிற ஆசாரிக்கிட்ட வாங்கினேன். இது வந்து நான் வாங்கினது இல்லைங்க, அம்மாக்காக வாங்கினது. அம்மா வாங்கினது தான். நகையே என்னால் வாங்க முடியல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னால் 1 கிராம் கூட வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தாங்க வாங்கினாங்க. அம்மாகிட்ட இருந்த நகையெல்லாம் சொந்த பந்தங்களால் போயிட்டு அம்மா நகையும் இழந்து எங்கள் அப்பாவையும் இழந்து எங்களை மட்டும் படிக்க வச்சு எங்களுக்காகவே எல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா ஆசைப்பட்டு வாங்கினது இதுன்னு சொல்லலாம். இதுக்குமே ரொம்ப காலமாக அம்மா காசு போட்டு வச்சு சேர்த்து வச்சு தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு 9 கிராம் நகை. இது நகை செய்கிற ஆசாரி அண்ணாக்கிட்ட சொல்லி செஞ்சது தான். அம்மாவுக்கு வந்து ஒரு எல்ஐசி போட்டிருந்ததில் ஒரு 70,000 வந்துச்சு. அப்புறம் அவங்க ஒரு 1 கிராம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் சேர்த்து இது எடுத்தோம். இது அம்மாவோட ரொம்ப நாள் கனவுன்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் கனமாக எடுக்கணும்னு பார்த்தோம். அதை வந்து இப்போ ரேட்டு ஏறிட்டே இருக்குது அப்படின்றதுனால சரி வர வரைக்கும் வரட்டும், போதும் பரவாயில்ல, இருக்கிற காசுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஏன்னா மேற்கொண்டும் இப்போது பைசா இல்லை, அதனால் இருக்கிறது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இது வந்து மெலிசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா வந்து உறுதியாக இருக்குது. இதுதான் நம்ம செய்கிறக்கும் நம்ம ரெடிமேடாக எடுக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம். இது நம்ம செஞ்சதுனால இந்த ஹூக்கு பாருங்கள், இது நல்லா கனமாக கொடுத்துருக்குறாங்க. இதுவே பாருங்கள், இது என்னோடய செயின், இது ரெடிமேடாக எடுத்தது தான். இது பாருங்கள், இதோட ஹூக் வந்து ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், தெரியுதா? மெலிசாக இருக்குது. அதோட இது சீக்கிரமாக விட்டுருச்சு வேற. இதில் ஒரு இடத்துல விட்டுருக்கும். இது பார்வையாக இருக்குங்க, ஆனால் வந்து இது வந்து விட்டுருது. அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. நான் அவங்கக்கிட்ட சொல்லும்போதே வந்து எனக்கு வந்து பார்வையாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து உறுதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லி எடுத்தோம். அதனால் அவங்க கொஞ்சம் டிசைன் காமிச்சாங்க. அதில் எங்களுக்கு இது தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. அதனால் சரி இந்த டிசைனே போதும் அப்படி சொல்லிட்டாங்க அம்மா. இது மெலிசாக தான் இருக்குது, பார்க்குறக்கும் ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு கையில் அதை ஃபீல் பண்ண முடியுது, அந்தளவுக்கு இருக்குங்க. இது வந்து ஒரு 9 கிராம் அளவுக்கு வருது. நகை வாங்கணும் அப்படின்னு நகை விலை எவ்வளோ ஏறினாலும் நம்ம முடிவு பண்ணால் மட்டும்தாங்க நம்மளால் வாங்க முடியும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நம்மளோட சேமிப்பையும் வருமானத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டோம்னா போதும், நம்மளாலையும் நகை வாங்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.